டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய சித்தப்படி செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு போதியும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த நாளை துவக்குவோம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நமக்கு மேலானவர்கள் குடும்பத்திலும், பணி செய்கிற இடங்களிலும், தொழில் ஸ்தாபனங்களிலும், திருச்சபைகளிலும் நமக்கு மேலானவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால், அது தவறான கோபமாக இருக்கலாம். அப்படி உன்மேல் எழும்பும் பொழுது நீ அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடாதே. குறிப்பாக ஒரு கம்பெனியில் நமக்கு மேலான அதிகாரிகள் செய்யாத குற்றத்திற்காக கோபப்பட்டு நம்ம மேலே கடிந்து எரிந்து விழுந்தாலும் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிடக்கூடாது. அதே போல் குடும்பத்திலே பெற்றோர்கள் எங்களை கண்டித்து விட்டார்கள், எந்நேரமும் திட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடுவது, அவர்களை பகைப்பது என்பது, இப்படி நமக்கு மேலானவர்கள் செய்கிற காரியங்களினாலே, கோபப்படுகிறதுனாலே, நமக்கு மேலாக எடுக்கின்ற எதிரான தண்டனைகளினாலே நம்ம என்ன பண்ண காயப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அந்த இடத்தை விட்டு ஸ்தானத்தை விட்டு போயிடக்கூடாது. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஆண்டவர் சொல்லுகிற காலம் வரை இணங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவர்களுக்கு எதிராக செய்கிற பெரிய குற்றங்கள் தவிர்க்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். ஒருவேளை நமக்கு குழியை தோண்டி அதில் விழச் செய்ய வேண்டும் நினைக்கிறவங்க அதில் விழுந்து விடுவார்கள். தாவீதுடைய சவுலுடைய வாழ்க்கையிலே அது மிகுந்த பொருத்தமாக இருக்கும். சவுல் தாவீதை துரத்தி கொண்டு இருந்த காலங்கள் ஏறக்குறைய 7 வருடங்கள் இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க. 7 வருடங்கள் சவுல் தாவீதை துரத்துவதிலே நேரத்தை கழித்து விட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் சவுலை விட்டு ஆண்டவர் என்ன விலகி போனதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவன் ஆட்சி பீடத்தில் 40 வருடங்கள் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். விலகி போன சூழ்நிலையிலே அவன் தாவீதை துரத்தி கொள்வதிலே முயற்சி எடுத்தான். அவனை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாக இருந்தது. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனால் அவன் பெரும்பாலும் என்ன பண்ணிட்டான்னா, தாவீதை தேடுவதிலேயே காலங்களை கழித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது அவனுக்கு இணங்கி பெரிய குற்றங்களை செய்யாதபடி என்ன பண்ணிட்டான்னா இணங்கி போனான். அவன் ஸ்தானத்தை விட்டு விலகவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் தாவீது கிடைத்தது சவுலை கொள்வதற்கு. ஆனால் அவன் அதை நிறைவேற்றவில்லை. இணங்கி நடந்தான். 7 வருட காலங்களுக்கு மேலாக அவன் இணங்கி நடந்ததினாலே ஏற்ற வேளையிலே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான் என்பது சரித்திரம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் பெரிய உதாரணம். நமக்கு மேலானவர்கள், அதிகாரிகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், திருச்சபையின் தலைவர்கள் கோபப்படும் பொழுது, இல்லை எதிரான திட்டங்களை திட்டும் பொழுது அந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம விளையிடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய திருச்சபை விட்டு வெளியே திருச்சபை போகிறது கூட தவறான காரியம்தான். நம்ம இணங்கி நடக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சீரமைத்து கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு தாவீதினுடைய பொறுமையும் இணங்குதலும் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். அதனால தான் எத்தனையோ தப்பு பண்ணால் கூட என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கணும்னா எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு விலகிறக்கூடாது.
இணங்கி நடக்க வேண்டும். அப்பொழுது பெரிய குற்றங்கள் செய்வதிலிருந்து நாம் தவிர்க்கப்படுவோம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த ரகசியத்தை தாவீதிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கடினமான காலம்தான். இணங்கி இருப்பதும் ஸ்தானத்தை விட்டு விலகாமல் இருப்பதும் கடினமான காரியம்தான். ஆனால் தாவீது அதை எளிதாக கடந்து சென்றான். ஏனென்றால் கர்த்தர் அவன் துணையாக இருந்தார். ஏனென்றால் அந்த ஆண்டவராகிய கர்த்தர் சொந்த குமாரனை அனுப்பி வைத்தார். அவருக்கும் இதுதான் நடந்துச்சு. அதிகாரத்து வர்க்கத்தில் உள்ள மூப்பர்கள், தலைவர்கள் அவரை கொடுமைப்படுத்தினார்கள், தவறான குற்றம் சாட்டினார்கள். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு அவர் விலகவில்லை. இணங்கி நடந்தார், சித்தத்தை செய்தார். ஏற்ற வேளையிலே உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய பரிசை நமக்கு கொடுத்து சென்றார். இன்றைக்கும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் சிலுவை மரணம், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம், சிலுவையில் காட்டப்பட்ட அன்பு. ஆகையாலே பிதாவுடைய சித்தத்துக்கு இணங்கி நடந்த குமாரன் எப்படி அவமானங்களையெல்லாம் சகித்தாரோ, அந்த அவமானங்களெல்லாம் சகிக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார், நம்மையும் தலையை உயர்த்துவார். நம்ம நினைக்கக்கூடாது 7 வருட காலம் சவுல் ஜெயித்துக்கிட்டே இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 7 வருடத்துக்கு பின்னால் தெரிஞ்சு தாவீது தான் ஜெயித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. ஏன்னால் சத்துருவானவனோடு கூட இருக்கும் பொழுது வெற்றி சிறக்கிறவர்கள போல நமக்கு தெரியும். ஆனால் அது தோல்வியிலே முடியும் என்பது சவுலுடைய வாழ்க்கையின் அழிவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது கற்றுக்கொள்ளலாம். அந்த 7 வருடம் தாவீதுக்கு தோல்வி என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது வெற்றியின் படிக்கட்டுகள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகையால் தோல்வியோ வெற்றியோ நம்மளுக்கு மேலானவர்களுக்கு இணங்கி நடந்து ஸ்தானத்தை விட்டு விலகாமல் இருந்து பெரிய குற்றங்களை தவிர்த்து ஆண்டவருடைய சித்தத்தை கீழ்ப்படிவோம். ஏற்ற வேளையிலே ஜெயம் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.